தந்திலன் என்ற ஒரு வியாபாரி இருந்தார். பெரு செல்வந்தர். அரசனிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர். எந்த நேரமும் அரண்மனைக்குள்ள போகலாம், வரலாங்கிற மாரி அவருக்கான அந்த உரிமையும் குடுத்திருந்தார் அரசன். அந்த தந்திலன் அந்த வியாபாரி தன்னுடைய மகளுடைய திருமணத்த மிகச் சிறப்பா நடத்துறாரு. ஊரே வந்து அதுல கலந்துக்கிருது. இப்ப இந்த விழாவுல வந்தவங்கல்லாம் கௌரவிக்கப்படுறாங்க. அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய, அதாவது இந்த அரண்மனையினுடைய அந்தப்புறம் இந்த பகுதிகள்ல போய் கூட்டக்கூடிய, துடைக்கக்கூடிய, அந்த வேலைகள் செய்யக்கூடிய கோரபர்ன்னு ஒருத்தன் இருக்கிறான். இவன் என்ன பண்ணான், இந்த விருந்துக்கு வந்தான், சாப்பிட்டான், பரிசுகள வாங்குனான். கலை நிகழ்ச்சிகள பார்க்க போனவன், அரண்மனையினுடைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக ராஜகுரு உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு எதித்தாப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டான். இத பார்த்த உடனே தந்திலனுக்கும் மற்றவர்களுக்கும் சங்கடமா போச்சு. உடனே தந்திலன் வந்து தன்னுடைய வேலையாட்கள்ட்ட சொன்ன உடனே, அவங்க மெதுவா கூப்பிட்டு அவன வெளிய தள்ளி விட்டாங்க. அவன் என்ன பண்ணான், வெளிய போனவன் கோபத்துல, "என்னைய இப்படி செஞ்சல்ல, உன்னைய நான் என்ன செய்றேன் பார்" அப்படின்ட்டு ஒரு நாள் அரசன் உட்கார்ந்து காலையில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான்.